வணக்கம், நான் புவனேஷ்குமார், இன்டர்நேஷ்னல் யோகா ட்ரெய்னர் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் இங்கே பிராண யோகா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட விஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பிராண சக்தியை, சுவாச சக்தியை அல்லது உயிர் சக்தியை இதை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஆயுட்காலத்தை வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் சீக்ரெட்ஸை நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். இது டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுறது மூலிமா கட்டாயம் லைஃப் ஸ்பேமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் அவங்களோட வேலை செய்கிற இடத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய மன ஒருநிலைப்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மூச்சு பயிற்சி ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியாது, படுத்தா தூக்கம் வராது, பேக் பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பிராண யோகா அந்த டெக்னிக் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப்பு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏஜ்டு பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப நீ பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். அவங்களால பார்த்தாங்கன்னா பெருசாக மூவ் பண்ணி எந்த யோகாவோ எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நபர்கள் பார்த்தோம்னா இந்த பிராணசக்தி சிம்பிளாக நம்ம உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய இந்த ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸை, இந்த யோகாவை அவங்க பண்ணுறது மூலிமா கட்டாயம் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த பிராண யோகா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, ஜூம்பா டான்ஸ் கிளாஸு, ஃபிசிக்கலி ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நல்லா வாக் பண்ணுவாங்க, ஜாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க. அதே மாதிரி அந்த மலையேற்றம், ஸ்விம்மிங்கு அந்த மாதிரி நம்பருக்குலாம் ஃபிசிக்கலாக என்ன விதமான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கட்டாயம் இந்த பிராண யோகா, இந்த பிராண டெக்னிக் அவங்க டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் இதுக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலிமா அவங்களோட சுவாசத்தோட ஓட்டத்தை, நம்மளோட மூச்சோட ஓட்டத்தை அலைன் பண்ணி அவங்களுடைய சுவாசத்தோட ஆக்சிஜன் லெவலை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க எக்ஸைல் பண்ணுறதுக்கும் அந்த டெக்னிக்கை கொஞ்சம் முறையாக பண்ணும்போது அவங்க பண்ணுற எக்ஸசைஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கும் இந்த பிராணயோகா டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல தான் இந்த நம்ம சுவாச பயிற்சியை, இந்த சுவாசத்தை, நம்மளோட மூச்சு காற்றை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே எந்த ஏஜில் இருந்தாலுமே சரி இதை கரெக்டாக ப்ராப்பராக டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம லைஃப் ஸ்பேமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கும் ஆயுட்காலத்தை வாழும்போதுமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ்றதுக்கும் கண்டிப்பாக இந்த பிராணயோகா டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்திலே நம்ம சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் நமக்கு இந்த பிராணாவை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நிறைய விதமான டெக்னிக்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராணாயாமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிராணாவுடைய ஒரு பெரிய சப்ஜெக்டாக பார்த்தோம்னா சரக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம சரயோகமாக தான் நம்ம சுவாசத்தை பயன்படுத்திய நம்ம லைஃப்பை ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த சுவாச பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து எடுத்து நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்தில் தேவையான சிம்பிளான ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ், இந்த நம்ம சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பேலன்ஸ்டான லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் இந்த பிராண யோகா டெக்னிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண யோகா இந்த பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சை பற்றியும் சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கொஞ்சோண்டு தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக இது நம்ம உடம்புல என்னென்ன வேலை செய்யுது, எப்படி நமக்கு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 22,000 தடவை சுவாசம் இழுத்து விடுறான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுவாசங்கிறது ஒரு தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ற அந்த ஒரு கால்குலேஷன் தான் நம்ம சொல்றோம். ஆவரேஜா ஒரு நிமிஷத்துக்கு 12 to 20 தடவை ஒரு மனிதன் சுவாசிக்கிறான். இந்த சுவாசங்கிறது பார்த்தீங்கன்னா 6 to 10 கவுண்ட்ஸ். அதாவது பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துல நீங்க இங்க பூச்சை இப்படி வச்சு செக் பண்ணீங்கன்னா தெரியும். 1 minute கரெக்டாக ஒரு 60 செகண்ட்ஸில் நம்ம எவ்வளோ தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறோம். ஒரு தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறது ஒரு கவுண்ட். அப்போ பெர் மினிட் ஒரு நிமிஷத்தில் 6 to
10 அந்த கவுண்ட் 6 நிமிஷத்துலேருந்து 6 தடவைலேருந்து 10 தடவை நீங்கள் 10 முறை நீங்கள் இந்த சுவாசத்தை இழுத்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான உங்கள் உடல் ஆரோக்கியமான சூழலில் இருக்குது. கண்டிப்பாக அதை இன்னுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டரான லைஃப் நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 to 12 டைம்ஸ் 10லிருந்து 12 தடவை தான் நீங்கள் அந்த சுவாசம் வருது ஒரு நிமிஷத்தில் அப்படின்னா ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கட்டாயம் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற. அதே மாதிரி 16 to 20 டைம்ஸ் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த பிராணயோகா பிராண பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா இறைவன் நமக்கு ஒரு நாளைக்கு எந்திரிச்சோன்னே 22,000 ரூபா கையில் செலவுக்கு கொடுத்த மாதிரி தான் அந்த கேல்குலேஷன். அதை நம்ம ஒரே நாளில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த நாளில் கொடுக்கக்கூடிய 22,000 ரூபாய் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். அதாவது நம்ம அதிகமான மூச்சுக்களை விரயம் பண்ணும்போது அன்னைக்கு இது நாள் நமக்கு கொடுத்துருக்கிற 22,000 மூச்சுக்களை விரயம் பண்ணி அடுத்த நாள் தேவையானது எடுத்துக்கிற மாதிரி தான் கணக்காகும். ஆனால் இந்த பிராண ப்ராக்டிஸ் பிராண பயிற்சி இந்த பிராணயோகா டெக்னிக் நீங்கள் பண்ணுறது மூலிமா நமக்கு இறைவன் கொடுத்த 22,000 மூச்சுக்களை சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஆல்ரெடி இருக்கிறது மூலிமா பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். இது நம்மளுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிராணம் வந்து நம்ம உடம்புல மூச்சு காற்று வந்து பிராண சக்தி உயிர் சக்தி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதனுடைய சூழ்நிலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும், ஆத்திரமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், இல்லை டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த மூச்சு இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம விரயம் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப கோபமாக வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு சுவாசம் நல்லா கெஸ்ஸுவாங்க, மூச்சு மேலே கீழே போயிட்டே இருக்கும். அதனால மூச்சு விரயமாகும் நமக்கு. நீங்கள் இதே வந்து ஒரு அமைதியான சூழலில் இருக்கிறோம், ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணால் உங்களுடைய மூச்சு ரொம்ப மெதுவாக இழுத்து மெதுவாக இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராவல் ஆகும். உங்களோட மூச்சு விரயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விரயமாகும், ரொம்ப அதிகமாக விரயமாகும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்போவுமே மேக்ஸிமம் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் படுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்துருக்கீங்க, உங்களுக்கு 100 தடவை மூச்சு விரயம் ஆகுதுன்னா நீங்கள் அதே வந்து சிம்பிளாக எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது 100 ஆகாது, கண்டிப்பாக அது 60 ஆகும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கேல்குலேஷன் தான் சொல்கிறேன். படுத்து இருக்கும்போது நமக்கு மூச்சு அதிகமாக விரயமாகும், உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மூச்சு நமக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்ருக்கோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு அதிகமாக விரயமாகும். அதே அரை வயிறாக இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம சுவாசம் நல்லா உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கும் நம்ம இந்த நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகி இது பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரை வயிறாக சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிராணன் உடம்புக்குள்ள ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வெளியே வரும்போது அந்த பிராணம் தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறது. நம்ம அணுக்களுக்கு ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே இன்டேக் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மூலக்கூறு அணுக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, ரன்னிங் பண்ணும்போதும் சரி, வாக்கிங் பண்ணும்போதும் சரி, ரொம்ப ஹார்டாக ஏதோ ஒர்க் பண்ணுறோம், ஒரு வெயிட்டு தூக்குறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து நல்ல மூச்சு காற்றெல்லாம் தசு மிஷன் கெஸ்ஸும் வாங்குவோம். நம்ம ஃபிட்னஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல கெஸ்ஸு வாங்குவோம், நம்ம மூச்சு நிறைய விரயமாகும். ஆனால் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கிங்காக இருக்கிறாங்க, அவங்க ஓடுறாங்க ஓடியாடுறாங்க, அவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு விரயமானாலும் அந்த 1 hour 2 hourக்குள்ளே நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அந்த உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சுவாசம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் பேலன்ஸ்ட் ஆனால அவங்களோட சுவாசம் வந்து பேலன்ஸ்டாக ஹெல்ப் பண்ணுது. ஆனாலுமே அவங்களுமே இந்த பிராண பயிற்சி என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நான் அதிகமாக டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்ன பண்ணாலும் சரி இந்த பிராண பயிற்சி நீங்கள் பண்ணுறது மூலிமா அந்த எக்ஸசைஸும் 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இந்த பிராண ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த பிராண பயிற்சி மூலிமா நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பு முடிச்சுக்கள் இருக்கு. இந்த நாடி நரம்பு முடிச்சுக்கள் மூலிமா தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு வந்து ஃபுட் சப்ளை ஆகுது. இந்த நாடி நரம்பு முடிச்சுக்களுக்கு கரெக்டாக
நம்ம ஃபுட்டு சப்ளை ஆகணும்னா என்ன ஆகும்னா நம்ம நல்லா நம்மளுடைய நுரையீரல் ஃபுல்லாக 100% அது ஒர்க் பண்ணணும். நம்ம நிறைய ஆக்சிஜனை சுவாசம் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளுடைய எல்லா செல்ஸும் ஆக்டிவேட்டாக இருக்கும். எல்லா செல்ஸும் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது நம்மளுடைய எல்லா ஆர்கான்ஸும் ரொம்ப ப்ராப்பராக செயல்படணும்னா நம்மளுடைய எல்லா ஆர்கான்ஸுக்கும் இந்த ஆக்சிஜன் சப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த சப்ளை செயின் கரெக்டாக நமக்கு நடக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன்னால நிரம்பணும். அதுக்கு நிரம்பணும். அதுவும் இல்லாமல் இந்த போகிற பாத் 72,000 நாடி நரம்பு மூச்சுகள் போகிற பாதை ரொம்ப சரியாகவும் ரொம்ப கிளியராகவும் இருந்தால் தான் கட்டாயம் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒரு மினிமம் 45 நிமிஷமாவது இந்த பிராண எக்ஸசைஸ், பிராண பிராக்டிஸ், மூச்சு பயிற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பிராண பயிற்சி பண்ணுறது மூலிமா நம்ம உடம்புல நிறைய சக்ராஸ் இருக்கு. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடிகள் சேரும் இடம் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாடிகள் 72,000 நாடி நரம்பு மூச்சுகள் இருக்கு. ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. 100க்கும் மேற்பட்ட சக்ராஸ் நம்ம உடம்புல பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெஷல் சக்ராஸ்னு ஒரு 7 சக்ராஸ் இருக்குது. நம்ம அடிவயத்துலேருந்து நம்ம தலை வரைக்கும் இருக்கிற செகண்ட் சக்கரா இது ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ரொம்ப முக்கியமான 7 சக்ராஸ். ஸோ இந்த எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட்டாக இருக்கு. இந்த பிராண பயிற்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்போட செயல்பாடுகள் நடக்கிறதுல நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக சாப்பிட்டு ஜீரணமாகி நம்ம சாப்பிட்ற உணவு, சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகி அது சக்தி நம்ம மற்ற உறுப்புகள்லாம் போகிறதுக்கும் இந்த பிராண சக்தி கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராணம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்கள், என்சைம்ஸ் இதுவுமே நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு இந்த பிராண சக்தி கரெக்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைக்கிள் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்கிறது மூலிமா பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண சக்தியை, இந்த பயிற்சியை முறையாக பயன்படுத்துறது எப்படி, என்ன ஏதுங்கிற சீக்ரெட்ஸும் டெக்னிக்ஸும் ப்ராக்டிஸும் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இந்த சேனலில் இதை பற்றி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்க போகிறோம். எப்படி பயிற்சி பண்ணோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதுக்கு வயது ஒரு தடை இல்லை. என்னால் நடக்கவே முடியல, மூவ் ஆக முடியல, என்னால் சிம்பிளாக உட்காந்துட்டு தான் இருக்க முடியும். இல்லை நான் நல்லா ஓடுறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்னோட லைஃப் டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கும் நிம்மதியாக நிறைவாக சந்தோஷமாக வாழ்நாளை கடத்துறதுக்கும் கட்டாயம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.